எம்பெருமான் சிவபெருமானது பாதங்களை வீழ்ந்து வணங்கி தவத்திரு விஜயானந்த அடிகரார் அவர்களது பாதங்களையும் வணங்கி இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சிவனடியார்களுக்கும் எமது அன்பு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலையங்கம் திருமந்திரத்தில் திருவைந்தெழுத்து என்பதை பற்றி எமது அடிகளார் நமக்கு எடுத்தோதுவதற்கு இங்கு வந்திருக்கிறார். மிக அருமையான தலையங்கமும் எல்லோருக்கும் மிக மிக அவசியம் என்று சொல்லிக்கொண்டு அடியார்களை இந்த வகுப்பை தொடங்குமாறு அன்புடன் எமது சைவமும் தமிழும் குழுவினர் சார்பாக அவரை வரவேற்கிறோம் அன்புடன். வணக்கம். சிவாய நம. ஒன்றவன் தானே இரண்டவன் என்னருள் நின்றனன் மூன்றனுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பாற் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே விதையே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஒளியர்கோன் வெப்பொழித்த போகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்டவல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல்கள் போற்றி போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம். சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். கமலமா கூறியது போல சித்ரா பௌர்ணமி, அதோடு மட்டுமல்லாமல் இன்று தாயார்கள் நல் தினம். தாயுமே ஆனவர் அவரை பற்றி பேசுவதற்கு இன்று திருவருள் கூட்டியுள்ளது. தாயுமானவர். நம் இந்த பொழிவில் நாம் இதில் பல வெவ்வேறு தலைப்புகளில் இதை நாம் காண்போம். நமச்சிவாய என்றால் பொருள் என்ன? இந்த மந்திரம் எங்கே கிடைத்தது? ஆகமத்தில் இந்த மந்திரத்தின் மகிமை எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? இது என்ன ஆகமம்? அதை தவிர்த்து சரித்திர நோக்காக இந்த மந்திரம் தொன்று தொட்டு ஞானிகளால் எவ்வாறு போற்றப்பட்டு இன்று வரை எவ்வாறு போற்றப்பட்டு வந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும், நால்வரும் சமயக்குறவர்கள் நால்வரும் நமச்சிவாய மகிமையும் என்ற ஒரு தலைப்பிலும், அதற்கு அடுத்தாற்போல் முக்கியமான தலைப்பாகிய திருமூலரும் திருவைந்தெழுத்தும் என்ற கருத்தை பார்த்துவிட்டு இறுதியாக நேரம் இருந்தால் இந்த சூக்ஷ்ம பஞ்சாட்சரி முக்தி பஞ்சாட்சரி மந்திரங்களை பற்றி வள்ளலார் என்ன கூறியுள்ளார் என்ற கருத்தையும் நாம் பார்ப்போம். சிவாய திருச்சிற்றம்பலம். இதன் பொருள் என்ன? நம சிவாய, அதில் சிவா என்று உள்ளது, நம என்று உள்ளது. இந்த சிவா என்று உள்ளதற்கு ஷி என்பதற்கு ஷம் ஷகாரமும்
ஏ என்று இகாரமும் இணைந்து ஸ்ரீ ஆகின்றன. அந்த சகாரத்திற்கு வடமொழியில் என்ன பொருள் கூறுகிறார்கள் என்றால், ஷம் நித்தியம் சுகமானந்தம், இன்றில்லை, நேற்றில்லை, முந்தா நாள் இல்லை, நாளை இல்லை, எப்பொழுதும் நித்தியம். நித்தியம் சுகமானந்தம், எப்பொழுதுமே சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்டாண்டு காலமாக, நூற்றாண்டு காலமாக, கோடியாண்டு காலமாக, முடிவில்லாமல், துவக்கமில்லாமல், நித்தியம், எப்பொழுதும், என்றென்றைக்கும் நித்தியமாக சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அருளை குறிப்பது ஷம். நித்தியம் சுகம் மாத்திரமல்லாமல் ஆனந்தத்தினா, சுகமா இருக்கேன் அப்படின்னா அந்த ஆனந்தமும் இருக்கும். அது ஆனந்தம், சுகம், ஆனந்தம் இரண்டுமே இருக்கு. கம்ஃபர்ட் அண்ட் ஜாய், கம்ஃபர்ட் அண்ட் ஜாய் என்று சொல்லுகிறது போல, கம்ஃபர்ட் அண்ட் ஜாய், சுகமும் ஆனந்தமும் இங்கே அந்த ஒரு சொல்லிலே நமக்கு கிடைக்கின்றன. அதற்கு அடுத்தாற்போல் அதில் இகாரம் சேரும்போது இது சிருஷ்டியின் ஒரு அடிப்படை தத்துவமாகிய சிவபெருமான், அந்த சிவபெருமானிலிருந்து அனைத்தும் வெளிவந்தன என்ற ஒரு பொருளையும், அந்த அடிப்படை தத்துவமானது, அந்த சிவமானது எப்படி என்றால் மங்களகரமானது. சங்கரோதி இது சங்கரஹ என்றும் ஒரு அதற்கு டெஃபினிஷன் கூறுவார்கள். ஸோ இங்கு சிவ என்பதற்கு இதன் பொருள் வகாரமாகிய சக்தி, சக்தியை குறிக்கிறது. அந்த வகாரமாகிய அந்த வா, சிவனில் உள்ள வா, சிவ என்கிற சப்தத்தில் உள்ள வா சக்தியை குறிக்கிறது. எனவே நீங்கள் நம சிவாய என்று கூறும்போதே அங்கு இறைவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள். சிவா என்றாலே சக்தி, சிவ என்றால் பெருமான், சிவா என்றால் சக்தி. சிவம் என்றால் அமைதி, சாந்தம் என்ற ஒரு பொருளும் உண்டு. இப்படிப்பட்ட சிவபெருமானை, இப்படிப்பட்ட சிவனை இந்த மந்திரத்தால் குறிப்பிடப்படக்கூடிய அந்த சிவபெருமானை நான் வணங்குகிறேன், நான் பணிகிறேன். நமக என்றால் என்னுடைய அல்ல, நான் என்னுடைய சிறிய இந்த ஆன்மாவாகிய இந்த ஆணவ மலத்தை நான் உன்னிடம் சமர்ப்பித்து உன்னில் நான் சரணாகதி அடைகிறேன். இதுதான் அதுக்கு நமக என்று பொருள். அல்ல எனக்கல்ல, நான் என்ற ஆணவ மலத்தை நான் போக்கி அதை உன் திருவடிகளில் சமர்ப்பித்து விடுகிறேன் என்பது இதன் பொருள். இவ்வளவு ஆழமான பொருளை உடைய மந்திரம். எனவேதான் இந்த மந்திரத்தை கூறினால் அதற்கு அவ்வளவு சக்தி என்று பல ஞானிகளும் கூறியுள்ளார்கள். நாம் அனுபவத்திலும் கண்டுள்ளோம், சரித்திர கோட்பாடுகளிலும் நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. அடுத்தாற்போல் இந்த ஆகமத்தில் இந்த மந்திரத்தின் மகிமையை எவ்வாறு கூறுகிறார்கள்? காரண ஆகமம் என்று சொல்லக்கூடிய ஆகமத்தில் 8வது பாடலத்தில் அம்பாள் இறைவனை பார்த்து கேட்கிறாள். என்ன கேட்கிறார் என்றால், தேவதேவ ஜெகநாத சர்வானுகிரக தத்பர, சர்வ அனுகிரக தத்பர, அனைவருக்கும் அனுகிரகம் அளித்து கொண்டு இருக்கக்கூடிய தேவதேவரே, சிவபெருமானே, வித்யானாமிதம் முகுஷ்டம் வேத மந்திர சமன்விதம், வித்தைகளில் எது சிரேஷ்டமான வித்தை, வேத மந்திரங்களை சொல்லக்கூடியதற்கு சமமானது எது என்று முதலில் ஒரு கேள்வியை வைத்துவிட்டு அதன் பின் இப்படிப்பட்ட மந்திரம், இந்த வேத மந்திரங்களை பெண்கள் சொல்லக்கூடாது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் எந்த மந்திரத்தை சொன்னால், எந்த மந்திரம் வேதத்திற்கு சமமாகுமோ, எந்த மந்திரத்தை பெண்களும் சொல்லலாமோ, எந்த மந்திரத்தை பெண்களும் சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறதோ, எந்த மந்திரத்தை சொல்வதனால் வேதத்தை சொல்வதற்கு சமமாகி இருக்கிறதோ, அப்படிப்பட்ட மந்திரத்தை தாங்கள் எனக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இன்று மதர்ஸ் டே ஆகிய இந்த நாளில் அம்பாள் இறைவனை பார்த்து கேட்கிறார். வேதாதிகாரிணம் சம்யகுனுஷ்டேயம் பிரகாசிதம் ஸ்ரீமுக்கியாக, முக்கியமாக பெண்கள், கேன விதினா கிருத்தார்த்தாக சுனிர்போதமே, எனக்கு நீங்கள் போதித்து அருள்வீர்களாக என்று
நம்முடைய சார்பாக அம்பாள் இறைவனிடம் கேட்கிறார். இந்த கேள்விக்கு இறைவன் என்ன பதில் கூறுகிறார் என்றால், அம்பாள் வந்து கேட்ட கேள்வியிலேயே கற்கக்கூடிய வித்தைகள் எல்லாம் என்று அவள் வைத்து கேட்டதினால் இறைவனும் அப்படியே அவருடைய பதிலை அப்படியே ஆரம்பிக்கிறார். என்ன பதில் என்றால், மகாதேவி பிரவக்ஷாமி தாந்திரிகம் பூஜன கிரமம். மகாதேவியே, நீ வந்து அருமையான கேள்வியை கேட்டுள்ளாய். பூஜனைக்குரிய மந்திரம் தந்திரங்களிலும் மேன்மையானது. இந்த ஒரு மந்திரத்தை நான் உனக்கு கூறி அருளுகிறேன். இதை நீ அனுஷ்டிப்பதனால் அனுஷ்டித்தேன சர்வே சர்வார்த்த பாஜனாக, உனக்கு சர்வ மங்களமும் சர்வ அர்த்தங்களும் தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்களும் இதை சொல்பவர்களுக்கு கிடைக்கும். அம்பாளுக்கல்ல, சொல்பவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். அம்பாளுக்கு அனைத்தும் உள்ளன. அனுஷ்டித்தேன ஏனஸ்யு சர்வே சர்வார்த்த பாஜனாக, அது என்ன மந்திரம் என்று பின்னாடி கூறுகிறார். வித்யாசு ஸ்ருதி உத்கிருஷ்ட, அம்பாள் கேட்டால் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகள் எல்லாம் எது சிறந்தது என்று அது அப்படியே இறைவனும் இங்கு பதில் கூறுகிறார். வித்யாசு ஸ்ருதி உத்கிருஷ்ட, கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகளிலெல்லாம், அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, வக்கீல் தொழிலாக இருந்தாலும் சரி, கணிப்பொறி தொழிலாக இருந்தாலும் சரி, பௌதிகமாக இருந்தாலும் சரி, ரசாயனமாக இருந்தாலும் சரி, நடனமாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகளில் எல்லாம் உயர்ந்த வித்தைகள் சாஸ்திரங்களும் திருமுறைகளும் வேதங்களும். வித்யாசு ஸ்ருதிர் உத்கிருஷ்ட, ஸ்ருதிகள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளும் வேதங்களும் சாஸ்திரங்களும் மேம்பட்டவை, கற்றுக்கொள்ளக்கூடிய. அதிலும் எது மேம்பட்டது என்றால், ருத்ர ஏகாதசினி 11 அணுவாக்கங்களை கொண்ட உருத்திரம் என்று சொல்லக்கூடியது அந்த வேத சாஸ்திரங்களிலும் திருமுறைகளிலும் உயர்ந்தது. 11 அணுவாக்கங்களை கொடுக்கிற உருத்திரம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது. ருத்ர ஏகாதசினி ஸ்ருத்தவ் என்றால் அந்த சாஸ்திரங்களிலும் திருமறைகளிலும் வேதங்களிலும் திருமுறைகளிலும் ஸ்ருத்தவ் ருத்ர ஏகாதசினி. இப்படி இந்த ருத்ர ஏகாதசினி அதில் சிறந்தது எது? தத்ர பஞ்சாட்சரி தந்திர, அங்கே திருவைந்தெழுத்து மிகவும் சிறந்தது. இந்த உருத்திரத்தில் வரக்கூடிய திருவைந்தெழுத்து மிகவும் சிறந்தது. அதிலும் என்ன சிறந்தது? தஸ்யாம் சிவ இத்தியக்ஷரத்வயம், தத்ர சிவ இத்தியக்ஷரத்வயம், அங்கே சிவ என்று சொல்லக்கூடிய 2 சொற்களே மிகவும் உயர்ந்தது. அதாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகள் எல்லாம் உயர்ந்தது. சாஸ்திரங்களும் வேதங்களும் திருமுறைகளிலும் அவற்றிலும் உயர்ந்தது சிவபெருமானை பற்றி சொல்லக்கூடிய உருத்திரம். உருத்திர பசுபதினார் உருத்திரத்தை ஓதியே சிவன் திருவடியை அடைந்தார். அந்த உருத்திரம் மேன்மையானது. அதிலும் மேன்மையானது 8வது அணுவாக்கத்தில் வரக்கூடிய நம சிவாய என்ற பஞ்சாட்சரி மந்திரம். அந்த பஞ்சாட்சரி மந்திரத்திலும் எது சிறந்தது என்றால் சிவ என்கிற 2 எழுத்தே சிறந்தது. அப்படி என்றால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகளிலெல்லாம் சிறந்த வித்தை, கடைந்து எடுத்த வித்தை என்னவென்றால் சிவ 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 சிவ. எனவேதான் கோவில்களெல்லாம் இந்த 2 எழுத்தை கோபுரத்தில் பெரிதாக எழுதியிருப்பார்கள். வீட்டில் கூட நீங்கள் கேட்டிருப்பீர்கள், குழந்தையாக இருக்கும் பொழுது, நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, செவனேன் உட்காரு என்று தாய்மார்கள் கூறுவார்கள். இது ஒரு வழக்கமாகவே இருக்கும். ஆனால் நம்மில் அநேகருக்கு இதன் பொருள் புரிவதில்லை. இதுதான் அதன் பொருள். சிவ என்கிறதே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகளிலெல்லாம் சிறந்த வித்தை, மோட்சத்துக்குரிய வித்தை, அனைவரும் சொல்லி வீடு பேர் அடையக்கூடிய ஒரு வித்தை என்று இறைவன் இந்த திருவைந்தெழுத்தின் மகிமையை நமக்கு இந்த காரண ஆகமத்தில் எடுத்து கூறுகிறார். இதன் மகிமை மேலும் என்னவென்றால், ஒரு தங்க பதக்கத்தில் ஒரு வைரத்தை நடுவில் வைத்தாற்போல் வேதங்களில் நடுவிலும் திருமுறைகளிலும் நடுவிலும் இந்த மந்திரம் நமக்கு கிடைக்கிறது. இது யாரோ போய் கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ணி வச்சது கிடையாது. இயற்கையாகவே இறைத்தன்மையாகவே அமைந்தது. எப்படி அமைந்தது என்றால், நாம் 4 வேதங்கள் என்று சொல்லக்கூடிய ரிக் யஜுர் சாம அதர்வண என்று சொல்லக்கூடிய வேதங்களில் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்வது ரிக் யஜுர்
சாமம் என்று எடுத்துக்கொள்வோம். அதில் யஜுர்வேதம் நடுவில் உள்ளது. அந்த முக்கியமாக கிருஷ்ண யஜுர்வேதத்தில் 7 காண்டங்கள் உள்ளன. அந்த 7 காண்டத்தில் நடுவில் உள்ளது 4வது காண்டம். அந்த 4வது காண்டத்தின் நடுவில் உள்ளது 5வது பிரபாட்டகம். அந்த 5வது பிரபாட்டகத்தின் நடுவில் உள்ளது சிறு உருத்திரம். அந்த உருத்திரத்தின் நடுவில் உள்ளது நம சிவாய என்ற திருவைந்தெழுத்து மந்திரம். எனவே இதன் பொருள் என்னவென்றால், தாங்கள் ரிக்வேதத்தில் ஆரம்பித்து சாமவேதம் முடிய ஒரு பெரிய சைனாவால் என்று சொல்லக்கூடிய சுவரில் எழுதினீர்களானால், தூரத்தில் சென்று ஒரு பெரிய டெலஸ்கோப்பை எடுத்து பார்க்கும் பொழுது தங்களுக்கு அந்த வேதத்தின் நடுவில் இந்த திருவைந்தெழுத்து மந்திரம் கிடைக்கும். நம சிவாயச்ச சிவதராயச்ச என்று கிடைக்கும். இதுதான் நமக்கு அந்த வேதத்தின் உள்ளே மறைத்து நடுவில் வைத்து கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். எனவே இந்த மந்திரம் வேதங்களின் நடுவில் மாத்திரமல்லாமல் வேதங்களின் சாரமாகவும் அமைகிறது. இதைத்தான் ஞானசம்பந்த பெருமானும் கூறினார். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று திருவந்தெழுத்தை பற்றி அவரும் கூறினார். இதையேதான் சிவயோக சுவாமியும் அடிக்கடி கூறுவார். ஒரு சொல்லால் உள்ளம் தூய்மையாச்சு சிவ சிவா என்று சிவயோக சுவாமியும் அடிக்கடி கூறுவார். அப்படிப்பட்ட மந்திரம் தான் இந்த திருவைந்தெழுத்து மந்திரம். இது வேதத்தின் நட்ட நடுவிலும் திருமுறைகளின், அதாவது 3 தேவாரம் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தர், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், இவர்களை பொதுவாக நாம் தேவாரம் என்று கூறுவோம். இருப்பினும் ஞானசம்பந்தர் அருளி செய்தது திருக்கடைக்காப்பு, அப்பர் பெருமான் அருளி செய்ததே தேவாரம் என்று கூற வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது திருப்பாட்டு, மாணிக்கவாசகரை அருளி செய்தது திருவாசகம். எனவே இந்த மூவர் அருளிய தேவாரம் என்று பொதுவாக சொல்லக்கூடியதில் அப்பர் அருளிய பதியங்களின் நடுவில் உள்ளதும் நமச்சிவாயம் என்ற மந்திரம் நமக்கு அங்கும் கிடைக்கிறது. எனவே வேதத்திலும் சரி, நமக்கு திருமுறைகளிலும் சரி, திருவைந்தெழுத்து மந்திரம் நடுவில் ஒரு பொக்கிஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது இயற்கையாகவே இறைவனால் அப்படி அமைக்கப்பட்டது, இயற்கையாகவே அமைந்தது. எவரும் சென்று அதை ஒரு கணிப்பொறியிலோ கணித்தோ இதை செய்யவில்லை. நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் இந்த திருவைந்தெழுத்து மந்திரம். இதில் மகிமையை பார்ப்பதற்கு முன் ஒரு சில பொதுவான கருத்துக்களை நான் தங்களுக்கு கூறிவிட்டு முக்கியமான பகுதிக்கு நாம் செல்வோம். ந என்பது திரோத மலத்தையும் ஒரு சிலர் கேட்டிருந்தார்கள், அது என்ன குறிக்கிறது என்று. ந என்பது திரோத மலத்தையும், மா என்பது ஆணவ மலத்தையும், சி என்பது சிவமயமாயிருப்பதையும், வா திருவருள் சக்தியையும், யா என்பது ஆன்மாவையும் குறிப்பிடுகின்றன. சைவ சித்தாந்தம் இதில் அடங்கியுள்ளது. தத்துவங்களின் நோக்கில் பார்ப்போமானால், ந என்பது பூமி தத்துவத்தையும், மா என்பது நீரையும், சி என்பது நெருப்பையும், வா என்பது காற்றையும், யா என்பது ஆகாயத்தையும் குறிக்கிறது. இதையே நடராஜரின் திருவுருவத்தில் நா என்பது இடது பின்கரத்தில் அக்னியாக நாவும், மா என்பது வலது கால்களில் ஊன்றியிருக்கும் வலது கால்களை திரோதன சக்தியாகவும், சி என்பது பின் வலது கரம் உடுக்கை தாங்கிய கரமாகவும், அங்கு எங்கிருந்து பிரணவநாதம் தோன்றியதோ, எங்கிருந்து அக்ஷரங்களும் தோன்றினவோ, எங்கிருந்து மகேஸ்வர சூத்ராணி என்று சொல்லக்கூடியது தோன்றினவோ, அது சி என்ற பின் வலது கரத்திலும், வா என்பது முன் தூக்கிய இடது கரம், இடது காலை பாரம், இங்குதான் அனுகிரக சக்தி இருக்கிறது, எங்கு வா என்று சொல்லக்கூடியது. வா என்பது அந்த இடது முன் தூக்கிய கரம். யா என்பது முன் வலது கரம், அனுகிரகம் செய்வது, நமக்கு அபயம் அளிப்பது அது. எனவே இப்படியும் நாம் அதை நடராஜ தத்துவத்தில் இந்த திருவைந்தெழுத்தை நாம் காணலாம். அதற்கடுத்தாற்போல் நாம் காணப்போவது இந்த திருவைந்தெழுத்தின் பல வேறுபாடுகள், ஸ்தூல சூக்ஷ்ம வேறுபாடுகள். ஸ்தூல பஞ்சாட்சரமாக நமச்சிவாயவும், சூக்ஷ்ம சாட்சரமாக சிவய நமவும், ஆதி சாட்சரமாக சிவய சிவவும், காரண சாட்சரமாக சிவ சிவவும், மகா காரண சாட்சரமாக சி என்ற ஒரே ஒரு எழுத்து மட்டும் நமக்கு கிடைக்கிறது. இதை திருமூலர் மிகவும் அழகாக கூறுகிறார், பின்பு நாம் பார்ப்போம். இந்த திருவைந்தெழுத்தின் மகிமையை திருமூலரை தவிர வேறு எவரும் இவ்வளவு அருமையாக கூற முடியாது.
ஐந்தெழுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும், அஞ்செழுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும், அஞ்செழுத்தாலே அமர்ந்த பஞ்சாக்கரம், அஞ்செழுத்தாகிய அக்கர சக்கரம், அஞ்செழுத்துள்ளே அமர்ந்து நின்றானே. சிவபெருமான் இந்த 5 எழுத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை இங்கு 4 விதமாக கூறுகிறார். 5 எழுத்தாலே அமர்ந்தனன் நந்தி, அந்த 5 எழுத்துள்ளே அமர்ந்தனன் நந்தி. அந்த 5 எழுத்தை நாம் சொல்லுவதனால், ஜபிப்பதனால் நாம் சிவபெருமானையே அடைகிறோம். 5 எழுத்து ஏனென்றால் அங்குதான் அவர் அமர்ந்திருக்கிறார். 5 எழுத்தாலே அமர்ந்தனன் நந்தி, 5 எழுத்தாலே அமர்ந்த பஞ்சாட்சரம், 5 அஞ்செழுத்தாகிய அக்ஷர சக்கரம். அக்ஷரம் என்றால் சொற்கள், அக்ஷரம் 5 பஞ்ச அக்ஷரம், 5 எழுத்தாகிய அக்கர சக்கரம், 5 எழுத்துள்ளே அமர்ந்து நின்றானே. எனவேதான் நம்முடைய மாணிக்கவாசகர் பெருமான் கூட அவருடைய திருவாசகத்தில், சிவபுராணத்தின் துவக்கத்தில் சிவனே உன்னுடைய பாதம் வாழ்க, உன்னுடைய கைகள் வாழ்க என்று அவர் கூறவில்லை, நமச்சிவாய வாழ்க என்று அவர் துவக்கினார். அதன் பின் தான் நாதன் தாழ்வாழ்க என்று பல தொடர்கிறார். மேலும் இந்த ஒரு பாடலை நாம் தற்போது கண்டுவிட்டு இதன் விளக்கம் பின்பு பார்ப்போம். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், உலகுக்கு ஒரே ஒரு தெய்வம், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனின்றி இங்கு அங்குமில்லை இங்குமில்லை. தேவலோகத்திலும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேவலோகத்தில் தேடினுமில்லை, அவர் ஒருத்தர் தான். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடில்லை, அவனின்றி இங்கு யாவரும் இல்லை. எனவே இங்கும் இல்லை அங்கும் இல்லை. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உலகுக்கு ஓர் உயிராவது, அவன் அசைவு நின்றால் அனைத்தும் நின்றுவிடும், அவன் தான் உயிர் அனைத்துக்கும். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு உயிராவது, நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம். இந்த பழத்தை நான் சுவைத்துள்ளேன், இந்த பழத்தை நான் அனுபவித்துள்ளேன், அதை அனுபவித்தவர்களுக்கே இதன் அருமை தெரியும், அதன் சுவை தெரியும். தின்று கண்டீர்க்கு இது தித்தித்தவாறே. அதன் பின் அந்த திருவைந்தெழுத்தை வைத்து எப்படி ஜபம் செய்வதும் என்று கூறியுள்ளார். நமயனும் இதை நாம் பின் பார்ப்போம். நமயனும் நாமத்தை நாவில் ஒடுக்கி, சிவையனும் நாமத்தை சிந்தையுள் ஏற்ற, பவமது தீரும் பரிசு மதற்றால் அவமதி தீரும். அவமதி தீரும் என்றால் மதி, அவமான மதி தீரும், நல்ல மதி கிடைக்கும். அவமதி தீரும் அரும் பிறப்பன்றோ. இந்த முறை நீங்க செய்தீர்களானால் தங்களுடைய பிறப்பு இருக்கும். அதை எப்படி செய்வது என்று பின்னால் நான் கூறுகிறேன். இன்று இப்படி இதை தவிர்த்து 4வர்கள் இந்த திருவைந்தெழுத்து மகிமையை கூறியுள்ளார். தங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடல்கள் தான் இவைகளெல்லாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்குப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. நமக்கு ஞானசம்பந்த பெருமான், காளிப்பிள்ளையார் இந்த திருவைந்தெழுத்தின் மகிமையை கூறியது மட்டுமல்லாமல் இதற்கு ஒரு சில கண்டிஷன் போடுகிறார். அதாவது எப்படி அந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும், எப்படி ஓத வேண்டும் என்று கூறுகிறார். காதலாகி இறைவன் மேல் அன்பு பூண்டு, தாங்கள் இறைவன் மேல் அன்பு பூண்டுள்ளீர்கள் என்பது எப்படி தெரியும் என்றால், கண்ணீர் மல்க வேண்டும். இந்த கிராக்காடைல் டியர்ஸ்ன்னு சொல்ற மாதிரி தாரதாரையெல்லாம் அதெல்லாம் கிடையாது. கண்ணீர் மல்கணும். அந்த அன்பினால், அந்த மனது உருகினால், அந்த மனது உருகியது என்பது தங்களுடைய கண்ணில் மல்கக்கூடிய அந்த கண்ணீரில் தெரியும். எனவே காதலாக வேண்டும், கசிய வேண்டும். 2வது கண்டிஷன். காதலான மாத்திரம் பத்தது. You have to fall in love and also melt. கசியன், மெல்ட். அப்புறம் கண்ணில் நீர் மல்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர், அப்புறம் அப்படி இருந்து அந்த நிலையில் இருந்து தாங்கள் ஓதினீர்கள் ஆனால் இந்த திருவைந்தெழுத்து மந்திரம் உங்களை நன்னெறிக்கு வைக்கும். அது எப்படிப்பட்ட மந்திரம் என்றால், வேதம் 4 மெய்ப்பொருளாவது அது திருவைந்தெழுத்தாகிய நமச்சிவாயவே. இதையேதான் மற்றொரு பாடலில் பெருமான் கூறுகிறார். நெக்குள் ஆர்வம் மிக, நெக்குள் ஆர்வம் மிக, உள்ளே ஆர்வம் மிக, மனம் உருகி பெருகி, மிக பெருகி, நெக்குள் ஆர்வம் மிக பெருகி, நினைந்து பெருமானை நினைந்து,
அப்புறம் என்ன செய்யணும்? அக்குமாலை ருத்ராட்ச மாலை கொடு அங்கையில் எண்ணுவார். ருத்ராட்ச மாலையில வைத்து நீங்க ஜபம் பண்ணீர்களானால் எப்படி ஒரு 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 மெக்கானிக்கலா டேப் ரெக்கார்டர் இல்லாம மனம் ஒன்று நினைக்க, வாய் ஒன்று சொல்ல, கை ஒன்று செய்ய என்று இல்லாமல் நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கொண்டு அங்கையில் எண்ணுவர். இந்த மந்திரம் தங்களை வானவராக்கிவிடும். தக்க வானவரா தகுவிப்பது அது எது? நக்கன் நாமம் நமச்சிவாயவே. அனைத்திலும் பெருமான் கண்டிஷன் போடுகிறார். தாங்கள் இறைவன் மேல் அன்பு செலுத்தி உருகி அதற்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று மிக 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 கடுமையான 2 கண்டிஷன் உள்ளன. எனவே அது முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அன்பு என்பது முக்கியம். இறைவன் அன்பு. அதேதான் அப்பர் பெருமானும் கூறினார், சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயே. ஞானசம்பந்த பெருமான் நமக்கு வீடு பேறு அடைவதற்கு எப்படி பஞ்சாட்சரம் உதவும் என்று கூறுகிறார். இங்கு இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் தங்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல் வந்தாலும், தங்களை கட்டி கடலில் தூக்கி போட்டாலும் 911 என்று எமர்ஜென்சிக்கு வரக்கூடிய ஒரு மந்திரம் இந்த நமச்சிவாய மந்திரம். வாழ்க்கைக்கு, இக வாழ்க்கைக்கு எப்படி இந்த மந்திரம் உதவும், பரவாழ்வைக்கு எப்படி மந்திரம் உதவும் என்று அருளாளர்கள் நமக்கு அருளி சென்றுள்ளார்கள். இதை தவிர தங்களுக்கு வேறு ஒரு மந்திரம் தேவையே இல்லை. சுந்தரமூர்த்தினால இன்னும் அருமையாக கூறுகிறார், மற்ற பற்று எனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வைந்து எய்தினேன். இனி பிறவாத தன்மை வைந்து எய்தினேன். ஏன் எய்தினேன் என்று கூறுகிறார். கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமணி நற்றவா உனை நான் மறக்கினும் என்னுடைய நான் மறக்காது. இன்னொரு பாட்டுல இன்னும் கடுமையா சொல்றாரு. ஓவு நாள் உணர்வு அழியும் நாள், உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல். உணர்வெல்லாம் ஓய்ந்து இந்த உயிர் போய் பாடை மேல் போகும் நாள். அது என்ன நாள்ங்கிறார். ஓவு நாள் உணர்வழியும் நாள், உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலார். நான் இந்த திருவந்தெழுத்தை சொல்லாத நாட்களெல்லாம் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால், ஓவு நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை. இதுக்கு மேல கடுமையா சொல்ல முடியும். ஓவு நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலார் கருதேன் கிளர்பொனி காவரி. அப்போ நம்ம வாழ்க்கையில நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் நம்ம இவர் சொன்ன மாதிரி போயிருப்போம். எத்தனை நாள் நான் சொல்லாத நாட்கள் இருக்கின்றன. இனிமேலாவது சொல்லுவோம். இதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுவோம். காலையில் எழுந்து தாங்கள் தூய்மையாகிவிட்டு கொஞ்ச நேரம் நமசிவாய 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 என்று எப்போது காலன் வருவான் என்று யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலார் கருதேன் கிளர்ப்புணர் காவிரி பாவுதன் புனல் வந்திழி வரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. அப்படி இருக்கும். மாணிக்கவாசக பெருமான் கூறிய தங்கள் அனைவருக்கும் தெரியும். நமச்சிவாயவென்றே ஆரம்பித்தார். இப்படி பல அருளாளர்கள் இதன் பெருமையை கூறியுள்ளார்கள். இவர்களுக்கு அப்புறம் வந்த ஆதிசங்கரரும் பஞ்சாட்சரி நட்சத்திரமாலா என்ற ஸ்தோத்திரம் எழுதி நமச்சிவாயத்தின் மகிமை மிக அழகாக பெரிதாக கூறியுள்ளார். அவர் யார் என்று முதலாக அவர் குரு கேட்ட பொழுது சிவோகம் என்று கூறினார். இதை பற்றி நாம் மற்றும் ஒரு பொழிவில் காண்போம். எனவே ஆதிசங்கரர்
அதற்கப்புறம் அக்கா மகாதேவி என்ற கர்நாடகாவில் வீரசைவத்தில் வந்த அந்த அம்மை சிவனோடு ஒன்று கலந்து இயற்கையோடு ஒன்றிய, எப்படி உருத்திரத்தில் நாம் சிவனை கூறுகிறோமோ, புல்லும் நீதான், பூண்டும் நீதான், கல்லும் நீதான், மலையும் நீதான், மடுவும் நீதான் என்று உருத்திரத்தில் கூறுவது போல, இந்த அம்மையார் அந்த இயற்கையில் கல்லுடனும் இயற்கையுடனும் புல்லுடனும் மலையுடனும் மடுவுடனும் கடலுடனும் நீருடனும் பாம்புடனும் பள்ளியுடனும் ஒன்றாக கலந்து இயற்கையாக இருந்தவர் இந்த அம்மையார். அவர் சொல்லியது பூராம் திருவைந்து எழுத்து. அவருக்கு உடை அவருடைய அந்த முடிகளே, அவருடைய கூந்தலே அவருக்கு உடையாக வைத்து கொண்டவர். இயற்கையோடு ஒன்று கலந்து இணைந்தவர். அக்கா மகாதேவி என்று பெயர். அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் இறைவன் மேல் உருகி உருகி எழுதிய கவிதைகள். நேரம் கிடைத்தால் அதையும் தாங்கள் ஆங்கிலத்தில் படித்து பாருங்கள். தமிழிலும் அதில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனவே இப்படி தொன்று தொட்டு ஒரு இடைவெளி இல்லாமல் நமக்கு அருளாளர்கள் வந்துள்ளார்கள். இவருக்கு அப்புறம் வந்தது வள்ளலார் வந்தார். நமச்சிவாயத்தின் பெருமையை பலவாறாக கூறி சென்றார். அதற்கப்புறம் தங்கள் அனைவரும் அறிந்த ரமண மகர்ஷி வந்தார். அதற்கப்புறம் நித்யானந்த கூடிய பெரிய ஞானி. அவர் ஓதியதெல்லாம் திருவைந்தெழுத்துத்தான். இவருடன் சிஷ்யராக வந்தவர் தான் சுவாமி முக்தானந்தா என்பவர். தற்போதைய காலத்து வந்தவர், இப்போது இல்லை. நான் 75, 76 அவரை சந்தித்திருக்கிறேன் டெல்லியில். இப்படி ஒரு இடைவெளி இல்லாமல் இன்று வரை இந்த நமச்சிவாய மந்திரத்தையும் சிவனின் பக்தி முறையையும் ஒரு இடைவெளி இல்லாமல் நம்மில் பல ஞானிகள் அனுசரித்து கொண்டு வந்துள்ளார்கள். எனவே இந்த கருத்தை நாம் கருத்தில் கொண்டு இந்த திருவைந்தெழுத்து மந்திரத்தை நமக்கு திருமூலர் எவ்வாறு அருளி செய்துள்ளார். அதாவது திருவைந்து எழுத்து என்பதே, பஞ்சாட்சரம் என்பதே மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரம். இப்பொழுது நாம் கண்டது போல இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இன்னும் ஒரு 1000 மடங்கு சக்தி வாய்ந்ததாக செய்து நமக்கு கொடுத்துள்ளார். திருவம்பல சக்கரம் 4வது தந்திரத்தில் திருமூல பெருமான் பரமாய அஞ்செழுத்துள் நடுவாக சிவய நம, சிவய நம. அது முதல்ல. பரமாய எனவசிம, பரமாய அஞ்செழுத்துள் நடுவாக சிவய நம, பரமாய் எனவசிம, பார்க்கில் மவயனசி, பரமாய சியநமவ, சியநமவாம் பரத்து ஓதில் பரமாய வசிமயனமாய் நின்றதே. இதை நாம் எப்படி கூற வேண்டும் என்றால், சிவய நம எனவசிம மவயனசி சியநமவ வசிமயனம். இந்த நன்னாளில், இந்த சித்திர பௌர்ணமி நன்னாளில் இதை தாங்கள் அனைவரும் ஒரு தீக்கை மந்திரமாக எடுத்துக்கொண்டு இதை பயிற்சி செய்தீர்கள். ஆனால் தாங்கள் திருவைந்தெழுத்தை பயிற்சி செய்வதன் பன்மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய மந்திரம் இது. திருமூல பெருமானார் நம் கருணையால் நமக்கு அருளி செய்யப்பட்ட மந்திரம் இது. நான் இப்பொழுது ஒரு முறை கூறுகிறேன், தாங்கள் மியூட்டிலேயே வைத்திருந்து என் பின்னால் கூறுவீர்களாக. சிவய நம, சிவய நம, சிவய நம, யனவசிம, 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 மவயனசி, 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 சியநமவ, 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 வசிமயனம், வசிமயனம். சிவய நம, 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 யனவசிம, 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 மவயனசி, 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 சியநமவ, 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 சியநமவ,
வசிமயன 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 வசிமயன. திருமூலர் ஆசிரமம் சென்றீர்களான திருவண்ணாமலையில் திருமூலரின் திருவுருவத்திற்கு பக்கத்தில் இந்த மந்திரங்கள் எழுதி ஒட்டப்பட்டிருக்கும், பெரிய ஒரு கல். எனவே இப்படித்தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சிவய நம சிவய நம சிவய நம. 3 முறை கூறுங்கள் என் பின்னால். நான் கூறுவது போல என்னுடனே கூறலாம். சிவய நம சிவய நம சிவய நம. யனவசிம யனவசிம யனவசிம. மவய நசி மவய நசி மவய நசி. சியனமவ சியனமவ சியனமவ. வசிமயனம். இதுதான் நமக்காக இந்த திருவம்பல சக்கரம் என்ற உள்ள ஒரு அத்தியாயத்தில் இந்த பாடல் மூலமாக திருமூல பெருமான் நமக்கு அருளி செய்துள்ளார். இதை ஓதியே தாங்கள் சிவகதி அடையலாம், எளிதில் பெறலாம். அதாவது அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம். அதற்கு அடுத்தாற்போல் இந்த திருவம்பல சக்கரத்தில் திருமூல பெருமான் நமக்கு இந்த திருவைந்தெழுத்தின் ஒவ்வொரு அக்ஷரங்களும் இறைவனில் எங்கு எந்த பாகத்தை குறிப்பிடுகின்றன என்று கூறுகிறார். ஆகின்ற பாதமும் அந்நவ்வாய் நின்றிடும். அந்நவ்வாய் நின்று என்ன? நகாரம் என்பது இறைவனின் பாதம், மகாரம் என்பது இறைவனின் நாபி, சிகாரம் என்பது இறைவனின் தோள்கள், மகாரம் என்பது இறைவனின் வாய், யகாரம் என்பது அச்சுடர். சுடர் என்றால் இறைவனின் சடைமுடி என்று கூறலாம், அல்லது சகசிரார சக்கரம் என்று சொல்லக்கூடிய அதை கூறலாம். இப்பொழுது நாம் இருக்கும் சில நிமிடங்களில் இந்த சூக்ஷ்ம ஸ்தூல பஞ்சாட்சரங்களை பற்றி பார்ப்போம். எளியவாது செய்வார் எங்கள் ஈசனை ஒளியை உண்ணி உருகும் மனத்தராய் தெளியவே ஓதின் சிவாய நம என்னும் குளியை இட்டு பொன்னாக்குவான் கூட்டையே. சிவாய நம என்றும் குளிகை சூக்ஷ்ம பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரத்தை ஓதினால் உங்கள் கூட்டையே, உங்கள் உடம்பையே பொன்னாக்குவான். எப்படி போத வேண்டும்? உருகும் மனத்தராய் தெளியவே ஓதின். இது ஒரு எளிய முறை. எளியவாது செய்வார் எங்கள் ஈசனை ஒளியை உண்ணி உருகும் மனத்தராய், அந்த ஒளியை, பேரொளியை மனத்தராய் தெளியவே ஓதின் சிவாய நம என்னும் குளியை இட்டு பொன்னாக்குவான் கூட்டையே. எனவே நாம் இந்த பாடலில் பார்த்தது 9ஆம் தந்திரம் 5வது அத்தியாயத்தில் பார்த்த பாடல் ஸ்தூல பஞ்சாட்சரம். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பலம் நமச்சிவாயம் ஸ்தூல பஞ்சாட்சரம். சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவாய நம. அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவாய சிவாய என்றும் கூறுவார்கள். ஓதிய நம்மலம் எல்லாம் ஒளிந்திட்டு ஆதிதனை விட்டு இறைவன் அருட்சக்தி தீதில் சிவஞான யோகமே சித்திக்கும். அதாவது இந்த திரோதான மலத்தை குறிக்கும் நகாரம் என்ற நாவையும் ஆணவத்தை குறிக்கக்கூடிய மகாரம் என்ற மாவையும் விட்டுவிட்டு சிவாய என்ற 3 எழுத்துக்களை தாங்கள் கூறினால் அதுவே ஆதியின் அருட்சக்தியாக மாறி சிவஞானமும் பின்னர் சிவயோகமும் கிடைக்கும் என்று இந்த பாடலில் கூறுகிறார். இதுவே முத்து பஞ்சாட்சரமாகும். சிவய 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 சிவய. இது அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம். அதற்கு அடுத்தாற்போல் காரண பஞ்சாட்சரம். சிவசிவ என்றே தெளிகளர் ஊமர். இந்த சிவசிவ சிவ இதுதான் காரண பஞ்சாட்சரம். சிவ என்ற 2 எழுத்து. ஒரு சொல்லால் உள்ளம் தூய்மையாயிற்று சிவசிவ சிவயோக சுவாமி. அந்த ஒரு சொல்லுதான் இது காரண பஞ்சாட்சரம். அந்த காரண பஞ்சாட்சரம்
அதை அறிகிலார், பலர் அறிகிலார், கோடிக்கணக்கானவர் இதன் அருமையை தெரிந்துள்ள அவர்கள் எல்லாம் யார் என்றால் ஊமையர் என்று கூறுகிறார். சிவசிவ என்றே தெளிகளல் ஊமர், சிவசிவ வாயுவும் தேர்ந்து உள்ளடங்க தாங்கள் அந்த காரண பஞ்சாட்சரமாகிய சிவ 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 என்று கூறினீர்கள். ஆனால் தங்களுடைய பிராணவாயு உள்ளே அடங்கும், உள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் நான் அனுபவத்தில் கண்ட உண்மைகள், தாங்களும் செய்யலாம். இந்த வெளிமூச்சானது சிறிது சிறிதாக ஒடுங்கி தங்கள் உள்ளேயே மூலாதாரத்திற்கும் ஆக்ஞாவிற்கும் இடையாக ஓடிக்கொண்டிருக்கும். நிச்சயமாக நடக்கும். சேலஞ்ச் பண்றேன். எனவே இந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். இதையேதான் தங்கள் அறிந்த பாடல் மற்றும் ஒரு பாடல், சிவ சிவ என்கிறர் தீவினையாளர். தீவினை இருக்க வரைக்கும் சிவ சிவன் நீ சொல்லவே மாட்டேன். அப்படி நீ ஒரு சத் சங்கத்தில் சேர்ந்து இப்படி கமலாமா ஆரம்பிக்கிற மாதிரி இந்த கூட்டத்துல வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்து சிவசிவன் சொல்லிட்டா என்ன ஆயிடும்னா தீவினை மாளும். உன்னோட தீவினை எல்லாம் பொசுங்கி அடிச்சிடாங்க. தீவினையாளர் சிவசிவ என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி அவர்கள் ஏதாவது ஒரு நல் இணக்கத்தால் சத் சங்கத்தால் சிவசிவ என்று கூறிவிட்டால் அவர்களுடைய தீவினை மாளும். எப்படி நாம் ஒரு நிலத்தை களைகள் எடுத்து சாகுபடி செய்கிறோமோ அப்படி களைகள் எடுப்பது போல அந்த தீவினைகள் மாளும். அதன் பின் நாம் சாகுபடி செய்வோம். என்ன செய்வோம்? சிவசிவ என்றிட தேவரும் ஆவார். அதற்கப்புறம் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, தேவராக ப்ரமோஷன் கிடைக்கிறது. ப்ரமோஷன் கிடைத்து விட்டது என்று அங்கு நாம் அமர்ந்திருக்கலாமா வசதியாக? இல்லவே இல்லை. ஏனென்றால் தேவலோகம் என்பது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போல். நீங்கள் $10,000 கொடுத்தீர்களானால் ஒரு நாளைக்கு $2,000 வாடகை என்றால் 5வது நாள் தங்கள் கதவின் கீழ் செக் அவுட் நோட்டீஸ் வந்து நிற்கும். எனவே தேவலோகம் என்பது தங்கள் புண்ணியங்கள் தீர்ந்தவுடன் தாங்கள் வில் பி கிக்ட் அவுட். எனவே அங்கும் சென்று சிவசிவ என்று சொன்னால்தான் சிவகதி. இதையேதான் மாணிக்கவாசக பெருமான் கூறினார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவாய் பொம்பாய் கல்லாய் மனிதராய் வல்லசுராகி முனிவராய் தேவராய். நான் தேவரா கூட இருந்துட்டேன்ப்பா. அப்புறம் என்னடா ஆச்சுன்னா திரும்பி வந்துட்டேன். முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன். எனவே ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயும் இருக்குமா? அப்பவும் சொல்லணும் சிவசிவ என சிவகதி தானே. அதுக்கப்புறம் என்ன ஆகுனாரு? சரி, உயிரோட இருக்கும்போது சொல்லு, சாக போகும்போது நீ சொல்ல என்ன? அந்த சாக போற நேரத்துல சிவசிவன் சொன்ன என்னடா ஆகுங்கிறாரு சுவாமி. அப்பவாவது சொன்னேன்னா, ஆனா நான் உயிரோட இருக்கும்போது சொன்னாதான் சாக போகும்போது வரும். அதையும் சொல்றாரு. ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கிளி ஒருத்தர் வளர்த்தாரு. அவர் அது ஒரு சாமி பேரை சொல்லி இதென்ன சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே கிளி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா பூனை பிடிக்கும்போது அதை மறந்துடுச்சு. கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரிதான் நம்மளுடைய கதைகள். எனவே இறைவன் பெயரை நாம் ஆழ்ந்த கருத்தில் அன்பில் உருகி நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அது நம்மளுடைய சப்கான்சியஸில் பதிந்து நாம் உயிர் பிரியும் போதும் அந்த வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். எனவே தான் உயிர் உள்ள பொழுதே நாம் இந்த மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். செஞ்சுடர் அப்படி நீங்கள் ஜபித்தீர்களானால் என்ன ஆகும் என்று கூறுகிறார். இந்த உயிர் பிரியும் பொழுது தட்சிணாயனம் உத்தராயணம் என்று கூறுவார்கள். உத்தராயணத்தில் பிறந்தால் அது ஒரு வழியாக செல்லும், தட்சிணாயத்தில் பிறந்தால் ஒரு வழியாக செல்லும் என்று பல சாஸ்திரங்கள் கருத்துக்கள். அதை திருமூலர் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா, நீ சாகும்போது சொன்னேன்னா அது எந்த அயனம்னாலும் சரி, செஞ்சுடர் மண்டல சூரிய மண்டலத்தில் உள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறமும் போய் அஞ்சனத்தை இந்த 5 பொறிகளும் ஒடுங்கும் போது ஒன்றாகி செஞ்சுடர் அப்படி நீ சொன்னேன்னா துஞ்சும் அவன், அதாவது அவன் துஞ்சும் அவன், அவனுடைய நீண்ட தூக்கம் நீண்ட துஞ்சல் வரும் பொழுது, அதாவது இறப்பு வரும் பொழுது 5 பொறிகளும் ஒடுங்கி அந்த துஞ்சுதல் என்ற நிலை வரும்போது, நீண்ட தூக்கம் வரும் பொழுது சொன்ன காலத்தில் இறைவனை என்ன அப்படி நீங்கள் சொன்னீர்களானால் தங்களுடைய உயிர், தங்களுடைய ஆன்மா செஞ்சுட சூரிய மண்டலத்தையும் ஊடுருவி சென்று இறைவனை அடைந்து நீங்கா நிலை பெற்று நிற்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? சிவ 2 எழுத்து தான். வித்யாசு ஸ்ருதி உத்கிருஷ்ட ருத்ர ஏகாதசி ஸ்ருதோ தத்ர பஞ்சாட்சரி தஸ்யாம் சிவ இத்யக்ஷரத்வயம்.
2 அதற்கப்புறம் மகாகாரண பஞ்சாக்கரம். இது ஒரே எழுத்துல வந்து நிற்கும். அங்கமும் ஆகவ வேதமும் ஓதினும், நீங்க என்னத்தான் வேதங்களும் ஓதினாலும், வேத அங்கங்களும் ஓதினாலும், வேதங்களும் 6 அங்கம், 4 வேதங்களும் 6 அங்கங்களும், அங்கமும் ஆகமும் வேதமும் ஓதினும், எங்கள் பிரான் எழுத்து ஒன்றில் இருப்பது சங்கை கெட்டு தங்களுடைய சந்தேகங்களை விட்டு அப்படின்னு நடக்குமா? ஷங்கா என்று வடமொழியில் கூறுவார், அல்லது ஹிந்தியில் கூறுவார். ஷங்கா என்றால் டவுட்ஸ். அந்த சங்கைகளை விட்டு அவ்வெழுத்து ஒன்றை சாதித்தால் தங்களுடைய களம் அக்கறை சேர்ந்து விடும். அங்கமும் ஆகம் வேதமும் ஓதினும் எங்கள் பிரான் எழுத்தொன்றில் இருப்பது, எங்கள் பிரான் எங்கே இருக்கிறார்? எழுத்து ஒன்றில் இருக்கிறார். எனவே சங்கை கெட்டு எழுத்து ஒன்றையும் சாதித்தாயானால், நீ சாதித்தாயானால் உன்னுடைய அருங்கலம் அக்கறை சேருமே, அங்கரை சேர்ந்து அருங்கலமாமே. அது எப்படிப்பட்ட மந்திரம்? நாயோட்டு மந்திரம், நான்மறை நால்வேதம் சி என்று சொல்கிறோம் அல்லவா? சி போ நாயே. அதை சித்தர்கள் மறைமுகமாக நாயோட்டு மந்திரம் என்று கூறுவார்கள். நாயோட்டு மந்திரம் நான் அதை கூறும் பொழுது நாயோட்டு மந்திரம் சி என்று கூறும். அதாவது கொஞ்சம் அதை நீளமாக நெடிலாக கூறுவது போல் சி என்று கூறாமல் சி என்று கூறுவோம். எனவே அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்தீர்கள். நாயோட்டு மந்திரம் நான்மறை நால்வேதம், நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம். அப்புறம் என்ன? நாயோட்டு மந்திரம் நாதாந்தமாம் ஜோதி, நாதம் அந்த கடந்த நாத பிந்து கலைகளை கடந்த அந்த மந்திரம், அந்த ஜோதி அது நாயோட்டு மந்திரம். நாம் அறியோமே. இந்த சீனு நாயோட்டு அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த மந்திரம் எனக்கு தெரியும். இந்த நாயோட்டு மந்திரம் எனக்கு தெரியும். இது என்ன செய்யும்? இதுதான் நான்மறை நால்வேதம், இதுதான் நாதன் இருப்பிடம், இதுதான் நாதபிந்து கலைகளை கடந்த ஜோதி, இது எனக்கு தெரியும். ஆனால் சி என்ற நாயோட்டிகளை அதை பற்றி எனக்கு தெரியாது. நாயோட்டு மந்திரம் நாம் அறியோம். இந்த நாயோட்டு மந்திரம் தெரியும், அந்த நாயோட்டு மந்திரம் தெரியாதுங்கிறார் அவருடைய பாணியில். சிவாய நம என சித்த உருக்கி என்றால் ஒருமையாக்கி, அவாயம் அறவே அடிமையதாக சித்தத்தை ஒருமையாக்கி சிவாய நம என்று கூறினால் அபாயம் அருந்துவிடும். பின் என்ன ஆகும்? தாங்கள் சிவனை சரணடைந்து அவனுக்கு அடிமையாகி விடுவீர்கள். சிவாய நம என சித்தை உருக்கி அவாயம் அறவே அடிமையதாகி, ஒவ்வொரு மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன எஃபெக்ட்ங்கிறார். சிவாய சிவ என்றென்றே சிந்தை அபாயம் கெட நிற்க ஆனந்தமாமே சிவானந்தத்தில் திளைப்பீர்கள். பழுத்தன 5 பழமறையுள்ளே, இந்த வேதங்களில் பழுத்த பழம் இது. இந்த 5 எழுத்தும். இந்த பழத்தை உண்டீர்கள் ஆனால் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவீர்கள். இதனை அறிவார் யாரும் இல்லை. பழுத்தன 5 பழமறையுள்ளே, விழித்து அங்கு உறங்கும் வினை அறிவார் இல்லை. தூங்காமல் தூங்கி விழித்து உறங்கும். அதான் எங்களுக்கு தெரியுமே, பஞ்சாட்சரம் தான் தெரியும், 5 எழுத்து தானே நமசிவாய. எழுத்தறிவோம் என்று உரைப்பார்கள் பலர். நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சாட்சரம் தான் எனக்கு தெரியுமே. ஆனால் எப்படி ஒரு சங்கீதத்திலோ, சங்கீதமா 7 ஸ்வரம் தானே, சரிகமா பாதனிசா எனக்கு தெரியுமே என்று கூறுகிற ஒரு மூடனை போல, சங்கீதம் படித்த ஒரு வித்வானுக்கும் இந்த சங்கீதங்களின் சுரங்கள் எழுத்தோ அதான் எனக்கு தெரியுமே, 7 ஸ்வரம் தானே, சங்கீதம் தெரியுமே என்று கூறுவனும் ஒரு மூடன். அவற்றை போல பலரும் இதுதான் எனக்கு தெரியுமே என்று கூறுவார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியாது என்றால், பிரம்மனின் எழுத்தை மாற்றி எழுத்தை அழுத்தும் எழுத்தறியாரே. பிரம்மாவோட எழுதின எழுத்தையே அழுத்தி விடும் இந்த மந்திரம். அப்படி செய்யக்கூடிய மந்திரத்தின் பெருமையை உணர்ந்தவர்கள் பலரில்லை.
பழுத்தன ஐந்தும் பழமறையுள்ளே விழித்தங்கு உறங்கும் வினை அறிவார் இல்லை எழுத்தறிவோம் என்று உரைப்பார்கள் ஏதர். எழுத்தை அழுத்தும் எழுத்து அறியாரே. இதை இந்த மந்திரத்தை மிக அழகாக கூறுகிறார் வள்ளலார். தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். வெண்ணிலாவே நாதமுடி மேலிருந்த, இன்று சித்திர பௌர்ணமி, நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன். வெண்ணிலாவே சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகிறேன். வெண்ணிலாவே ராப்பகலில்லா இடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகிறேன். வெண்ணிலாவே தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது ராப்பகலில்லா இடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகிறேன். வெண்ணிலாவே தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே நானும் சிவமயமதாய் விளைந்தேனே. வெண்ணிலாவே தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே நானும் சிவமயமதாய் விளைந்தேன். வெண்ணிலாவே போதநடு ஊடிருந்த வெண்ணிலாவே மல போதமர வேண்டுகிறேன். வெண்ணிலாவே யாரும் அறியாமல் இங்கே யாரும் அறியாமல் இங்கே வெண்ணிலாவே அருள் ஆளல் வருவாரோ. யாருக்கும் தெரியாம ஒரு வருவாரா சொல்லு அப்படிங்கிறார். யாரும் அறியாமல் இங்கே வெண்ணிலாவே அருள் ஆளல் வருவாரோ சொல்லாய். அருள் ஆளர் வருவாரோ சொல்லாய். வெண்ணிலாவே அந்தரங்க சேவை செய்ய வெண்ணில் இறைவன் ஒருத்தன் தான் ஆண்மகன், நாம் எல்லோரும் பெண்கள். அந்தரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய். வெண்ணிலாவே வேத முடி மேலிருந்த வெண்ணில் என அவரே வேதம் வேத முடி மேலிருந்த வெண்ணிலாவே மல வேதையுள்ள ஏது சொல்லாய். வெண்ணிலாவே குண்டலிப்பால் நின்றிலங்கும் வெண்ணிலாவே அந்த குண்டலிப்பால் வேண்டுகிறேன். வெண்ணிலாவே ஆதி அந்தம் என்றுரைத்தார். வெண்ணிலாவே அந்த ஆதி அந்தம் ஆவதென்ன. வெண்ணிலாவே வித்திலாமலே விளைந்த வெண்ணிலாவே நீதான் விளைந்தவண்ணம் ஏது சொன்னாய். வெண்ணிலாவே முப்பொருளும் ஒன்றதென்பார். வெண்ணிலாவே அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன. இது இன்னொரு நாளைக்கெல்லாம் பார்ப்போம் டீட்டெயில். அருமையான பாடல்கள் இதெல்லாம். நான் அதுவாய் நிற்கும் வண்ணம் வெண்ணிலாவே ஒரு ஞான நெறி சொல்லு கண்டாய். வெண்ணிலாவே அதை இப்போ பின்னாடி சொல்ல போறோம் ஞான நெறி என்னன்னு. நான் அதுவாய் நிற்கும் வண்ணம் வெண்ணிலாவே ஒரு ஞான நெறி சொல்லு கண்டாய். வெண்ணிலாவே ஞானமயமாய் விளங்கும் வெண்ணிலாவே என்னை நான் அறிய சொல்லு கண்டாய். வெண்ணிலாவே இப்போதான் வர்றாரு சப்ஜெக்டுக்கு. நம்ம பார்த்தோம்ல நீ ஃபுல்லா கிளாஸ்ல சூக்ஷ்ம பஞ்சாட்சரி ஸ்தூல பஞ்சா அதை இங்க சொல்றாரு. வாசி வாசி என்றுரைத்தார். வாசி வாசி என்றுரைத்தார் வெண்ணிலாவே அந்த வாசி என்ன பேசு கண்டாய். வெண்ணிலாவே ஐந்தலை பாம்பாட்டுகின்றார் பஞ்சாட்சரமாட்டுகின்றார். அது ஐந்தலை பாம்பு சிவ ஐந்தலை பாம்பாட்டுகின்றார். வெண்ணிலாவே அவர் அம்பலத்தில் நின்றதென்ன. வெண்ணிலாவே கடைசியில நம்ம நாயோட்டு முந்தம் சொன்னால அதை சொல்றார். ஓரெழுத்தில் ஐந்துண்டென்பார். இந்த 5 பஞ்சாட்சரமும் அந்த ஓரெழுத்தில் இருக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன ஊமை எழுத்தா இது ஏன் அப்படின்னு கேட்குறது. அதை சைலண்டா சொல்லணும், அதுக்காக ஊமை எழுத்து. அதனால ஓரெழுத்தில் ஐந்துண்டென்பார் வெண்ணிலாவே. ஓர் எழுத்தில் சிகாரத்தில் நாயோட்டு மந்திரத்தில் ஓரெழுத்தில் ஐந்துண்டென்பார் வெண்ணிலாவே அது ஊமை எழுத்தாவதென்ன. வெண்ணிலாவே அம்பலத்தில் ஆடுகின்றார். வெண்ணிலாவே அவர் ஆடுகின்ற வண்ணம் என்ன. வெண்ணிலாவே அந்தரத்தில் ஆடுகின்றார். வெண்ணிலாவே அவர் ஆடும் வகை எப்படியோ. வெண்ணிலாவே சரி அவர் அங்க ஆடிட்டு போறாரு நமக்கு என்ன அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல பாருங்க.
அணுவில் அணுவாயிருந்தார் வெண்ணிலாவே எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே அண்ட பகிரண்டம் எல்லாம் வெண்ணிலாவே அண்ட பகிரண்டம் எல்லாம் அவர்தான் அண்ட பகிரண்டம் எல்லாம் வெண்ணிலா இந்த அண்ட பகிரண்ட ஆட்டமே அவர் ஆட்டம் அண்ட பகிரன் அதனாலதான் சிறியோனாய் பெரியோன் தெரியும்னர் மாணிக்கவாசர் இந்த அண்ட சராச்சரத்தை விஞ்ஞானம் இன்னும் எட்ட முடியவில்லை இதன் எல்லையை விஞ்ஞானம் இன்னும் எட்டவில்லை இப்படிப்பட்ட அண்ட சராச்சரத்தை சிவலிங்க வடிவாக நமக்கு நாசா சென்ற பொழிவில் நாம் பார்த்தபடி படம் பிடித்து காட்டியுள்ளது இந்த அண்ட சராச்சரம் இதன் எல்லையை காண முடியாது விஞ்ஞானம் எட்டாத இந்த அண்ட சராச்சரம் சிறியதாக பெரிய அவ்வளவு பெரியது பெரியவன் தெரியும்னார் அதான் இங்க சொல்றாரு இவர் வள்ளலார் அண்ட பகிரண்டம் எல்லாம் வெண்ணிலாவே அண்ட பகிரண்டம் எல்லாம் வெண்ணிலாவே ஐயர் ஆட்டம் என்று சொல்வதென்ன வெண்ணிலாவே அவர் அங்க ஆடி போறார் நமக்கு என்னன்னு இங்க என்ன சொல்றார் பாருங்க அம்பரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே என்னை ஆட்டுகின்றார் இம்பரத்தே வெண்ணிலாவே மானோட ஆக்கை திருக்கூத்தேன்னார் இல்லையா திருமலை தான் இது என்னையும் ஆட்டுகின்றார் அம்பலத்தில் ஆடுறது மட்டும் இல்லாம என்னை ஆட்டுகின்றார் இம்பரத்தே வெண்ணிலாவேனர் ஸோ என்று கூறி இத்துடன் இதை நிறைவு செய்வோம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாங்கள் கேட்கலாம் சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நம மிக மிக அற்புதம் அருமையாயும் இருந்தது நாங்கள் பேறு பெற்ற நாங்கள் அதுவும் இன்றைக்கு இன்றைய அந்த பௌர்ணமி நாளில் சித்ரா பௌர்ணமி நாளில் அம்மா எல்லாருடைய அம்மாமார்களுடையும் ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி உங்களிடமிருந்து அந்த இன்றைக்கு இந்த பேற்றை நாங்கள் பெற்றதுக்கு நாங்கள் உங்கள் பாதங்களை பணிந்து நிற்கிறோம் ஐயா மிக மிக நன்றி மிக அற்புதமாக இருந்தது இன்றைக்கு நாங்கள் திருமந்திரம் படித்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைக்கு நாங்கள் கடைசியாக படித்த பாட்டு 2962 ஒன்று கண்டீர் உலகுக்கொரு அதே மந்திரம் அந்த புத்தகம் அப்படியே இதுல இருக்கு இந்த மேசையில படிக்கல இது இந்த வகுப்பு முடிய திருப்பி படிக்க போறோம் நமச்சிவாய பழம் தின்று கண்டே நானும் அவமும் படிச்சு அத நாங்கள் அனுபவிச்சு தண்டு போட்டு இருக்க நீங்கள் அதை கொண்டு சொல்றீங்க மிகவும் அருமை அதே மாதிரி இப்ப கிட்டடியில தான் நாய் ஒட்டு மந்திரம் படிச்சு முடிச்ச நாங்கள் எங்களுக்கு என்று நாயை கலைக்கிறது இந்த இதுல இவ்வளவு இருக்குதுன்றது என்னமோ அந்த காலத்துல அந்த ஆக்கள் நாயை ஏன் என்று கலைத்தார்கள் என்றது வியந்து போனோம் அந்த திருமந்திரத்தை படிச்ச மிக மிக நன்றி எல்லாத்தையும் கொண்டு மிக தெளிவுபடுத்தினீர்கள் நான் நேரத்தை எடுக்கவில்லை யாராவது கதைக்க விரும்பினால் கதை உதவி செய்து சுவாமிஜி அனுராதா என்ன ஞாபகம் வந்து தெரியுமா கைவல்ய நீத்தம் சந்தேகம் தெளிதல் படலர் மாறி இருந்தது இன்னைக்கு ஒரு டீ வெண்ணைய கையில வச்சாச்சு வாயில போட்டுக்க வேண்டியதுதான் பாக்கி மிக மிக நன்றி ஐயா என்று இன்றைய வகுப்பு எல்லோருக்கும் மிகவும் இந்த ஆத்மார்த்த ரீதியாக அவர்களுக்கு எல்லோருக்கும் நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்குது உங்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஓம் நம சிவாய வாழி திருமன்றம் கண்டமலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி திருமன்றம் கண்டமலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழி அவன் சீர்வாடும் வாய் சிவாய திருச்சிற்றம்பலம்.